இதுக்காக தான் ஓட்டு போட்டோமா? அடுத்த வாட்டி நாங்க எப்படி ஓட்டு போடுறது? என்ன பண்ணி சுத்தி கொடுங்க. இருக்க முடியல, வியாதி வந்து விட்டது. மாநகராட்சி வன்மையாக கண்டிக்கிறோம். ஓடுது ஓடுது பாதாள சாக்கடை ஓடுது. போராட்டத்தை தாங்க முடியவில்லை. முடியவில்லை போராட்டத்தை தாங்க முடியவில்லை. நடக்க முடியலை. எங்கள் பகுதியை கண்டுகொள்ளவில்லை. ரொம்ப 3-4 மாசமா பாதாள சாக்கடை ரொம்ப ஓடிட்டு இருக்கு. குழந்தைங்க அது இது நடக்க முடியல, புழு வைக்குது. நல்ல தண்ணி குடிக்க எங்களுக்கு தண்ணி கிடையாது. வயசானவங்களுக்கு எல்லாத்துக்கும் நடக்க முடியல, வாந்தி வருது, லூஸ் மோஷன் வருதுங்கிறாங்க. எங்களுக்கு நல்ல தண்ணி கிடையாது. 6-7 மாசமா இருக்கு. யாருமே வந்து பார்க்க கிடையாது, நடக்க முடியல, தூங்க முடியல. நாங்க நிம்மதியா நோயால நாங்க தொத்திருமோ என்னன்னு பயமா இல்லை. நாங்க 500 குடும்பத்துக்கு மேல அங்க இருக்கோம். வயசானவங்க நைட்ல வர முடியல, முட்டிக்கால் முடிக்கும் தண்ணி எல்லாம் எப்படி தவிச்சிட்டு இருக்காங்க. அந்த தண்ணியில தான் நடந்து போயிட்டு இருக்காங்க. நேத்து கூட 2 குழந்தை உளுந்து அந்த தண்ணியில எந்திரிச்சு போகுது. காலெல்லாம் அடி. இங்க ஒண்ணுமே வந்து யாரும் ஒரு ஸ்டெப்பும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்க இதுக்காக தான் ஓட்டு போட்டோமா? அடுத்த வாட்டி நாங்க எப்படி ஓட்டு போடுறது? என்ன யாரை நம்பி செய்யறது? இது என்னன்னு நீங்க தான் கேட்டு சொல்லணும். கும்பகோணம் மாநகராட்சி மேலக்காவேரி KMC நகர் 5வது வார்டுல இருந்து நாங்க பேசுறோம். எங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து வருஷமா மழை காலத்துல வந்து சாக்கடை நீர் வந்து பாதாள சாக்கடை நீர் வந்து வெளியாகிக்கிட்டு இருக்கு. அதுல இருந்து மோஷன்ல இருந்து எல்லாமே வந்து வெளியாகிட்டு இருக்கு. எங்களாட்டி வந்து நடக்க முடியல. பிள்ளைங்க எல்லாம் கிட்டத்தட்ட இந்த KMC நகர்ல வந்து 400 குடும்பங்கள் வந்து நாங்க வசிச்சுக்கிட்டு வரோம். பாதாள சாக்கடை நிறைய தண்ணீர் லீக் ஆகிக்கிட்டே இருக்கு. அதனால எங்களாட்டி நடக்க முடியல. முழங்கால் வரைக்கும் எங்களுக்கு வந்து தண்ணி வந்து ஃபுல்லா இருக்கு. எங்களாட்டி மக்கள் வந்து நடக்க முடியல. இதனால வந்து குடி தண்ணியும் எங்களுக்கு வந்து பாதிக்குது. குடிநீரும் சரியா வரல. குடிநீர்ல சாக்கடை தண்ணி வந்து கலந்து வருது. அதனால குடிநீர் எங்களாட்டி வந்து சரியா குடிக்க முடியல. வண்டியில இருந்து கொண்டு வந்து எங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க தண்ணி. ஒரு நாளைக்கு வராங்க, 4 நாளைக்கு வர மாட்டேங்கிறாங்க. இத்தனை குடும்பங்களும் நாங்க வந்து எப்படி வந்து நாங்க வந்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து நாங்க வந்து கழிக்க முடியும்? தயவு செஞ்சு எங்களுக்கு வந்து மேலிடத்துல இருந்து எங்களுக்கு வந்து முயற்சி பண்ணி எங்களுக்கு வந்து இந்த பாதாள சாக்கடையை சரி பண்ணி ரோடு போட்டு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் வழிபடுங்க. இந்த இதுக்கு வந்து சரியான தீர்வு ரோடு மட்டும்தான். ரோடு நல்ல விதமா போட்டு கொடுத்து குடி தண்ணியும் பாதாள சாக்கடையும் சரி பண்ணி கொடுங்க.